ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஒரு புதிய நாளை நம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகள் 23:18 உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யுவர் ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப். உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, இன்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நமது வாழ்க்கையில நிறைவேறும் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நமது வாழ்க்கையிலே வரும் என்று நம்பிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த வார்த்தையை ஏதோ நம்மோடு கூட இருக்கிற சக ஜனங்கள் சொல்லுவதில்லை. ஏதோ இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற மக்கள் சொல்லுவதில்லை. இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், எல்லாவற்றும் ஆளுகை செய்கிற ஒரு கர்த்தர். அவர் சொல்லுகிற வார்த்தை தான் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அநேக சூழ்நிலையில ஒரு சில காரியங்கள் நிறைவேறும் என்று நம்பி நம்பி ஏமாந்து போயிருப்போம், விழுந்து போயிருப்போம், கலங்கி போயிருப்போம். இனி நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள் நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்று சொல்லி இந்த காலை நேரத்துல கலங்கி நிக்கிறீங்களே, அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை உயர்த்த வேண்டிய நேரத்துல நிச்சயமாய் உன்னை நான் கனப்படுத்துவேன், நிச்சயமாய் உன்னை உறுதிப்படுத்துவேன், நிச்சயமாக உன்னை நான் கனப்படுத்துவேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த பைபிள்ல அவரை நம்பி வந்த ஒருவரையும் ஆண்டவர் கைவிட்டதில்லை. இந்த பைபிள் அவர் தேடி வந்த ஒருவருமே வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை அழைத்த ஒருவருமே வெறுமனே திரும்பி சென்றதில்லை, தோல்வியை சந்தித்ததில்லை. அதே ஆண்டவர் தான் இன்று நம்மையும் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் நம்பி ஏமாந்து போய்விட்டேன் என்று கலங்கி நிற்கிறீங்களே, கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக இந்த காலை நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக உன்னை கனப்படுத்தக்கூடிய, உயர்த்தக்கூடிய, மகிமைப்படுத்தக்கூடிய நாள் அது சீக்கிரத்துல வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீரங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக துதிக்கிற ஆண்டவரே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே, எத்தனை ஆறுதலான வார்த்தையப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய பெலன் கூட இருக்க வேண்டுமா கெஞ்சுறோம். பலவீனங்கள் எல்லாம் நீக்குங்கப்பா. உடைய சமாதானத்தை காண கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய சமாதானம் கூட இருக்கட்டும். நம்பிக்கை விருதாவாய் போய்விடாதபடி நிறைவேற்ற வேண்டுமா கெஞ்சுறோம். அற்புதங்களை காண பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிழமைகள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.